Hi guys, I am Arfat. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா சிங்கப்பூர் நிஃப்டி பேங்க் நிஃப்டி HDFC பேங்க் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க நம்ம யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமுக்கான லிங்க் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட் பார்க்க ஆரம்பிக்கலாம். குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து 1% வந்து நெகட்டிவில் இருக்குது. அதே மாதிரி யூரோப் மார்க்கெட் வந்து உங்களுக்கு 1% உங்களுக்கு வந்து நெகட்டிவில் வந்து DAX இருக்குது. அதே மாதிரி CAC வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 0.53% நெகட்டிவில் இருக்குது. FTSE வந்து பார்த்திங்கன்னா 0.08% பாசிட்டிவில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட்டில் SGX நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் இருக்கிறனால சின்ன ஒரு கேப் டவுன் வந்து இந்தியன் மார்க்கெட் நிஃப்டி வந்து ஓப்பனாக இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சிங்கப்பூர் நிஃப்டி வந்து நான் வச்சுருக்கேன் இந்த சார்ட்டில். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஒவ்வொரு டைம் லோயர் லோ தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? லோயர் லோ போயிட்டு ஒரு புல் பேக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட இந்த இதில் ஓகே எங்கள் ஃபிப்னாச்சி 78 வரைக்கும் இந்த ஸ்விங்கில் போயிருக்கு ரீடெஸ்ட்மெண்ட்டுங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்விங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 78 வரைக்கும் இதுவும் நியரஸ்ட்டு போயிருக்கு. உங்களுக்கு 78க்கு மேலே இருக்குது, 88 சம்திங்கில் இருக்குது உங்களுக்கு ஃபிப்னாச்சியில். அப்போ ஒவ்வொரு டைமும் வந்து 78க்கு மேலே ரீடெஸ்ட்மெண்ட் ஆகி மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால இப்போ கரண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 78 ரீச் ஆகிடுச்சு. இது வந்து இந்த ஜோனுக்குள்ளே எங்கே வேணாலும் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கீழே போகிறதுக்கு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபால் போகிறதுக்கு கொஞ்சம் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து லோயர் லோ போய் மார்க்கெட் திரும்புறதுனால உங்களுக்கு சிங்கப்பூர் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த 78க்கு மேலே தான் எல்லா ஸ்விங்கும் வந்து டவுன் ட்ரெண்டில் போயிருக்கிறதுனால இந்த ஸ்விங்கும் வந்து 78க்கு மேலே ரீச் ஆகிறதுனால டவுன் ட்ரெண்டில் போகிறதுக்கு கொஞ்சம் அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸில் வேறு இருக்கான் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல திரும்பறக்கும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த இடத்துக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். 1 ஹவரில் 4 ஹவர்ஸில் என்ன ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கான்னு பார்க்கலாம். 4 ஹவர்ஸில் வந்து நல்ல ஒரு சைட்வேஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல சைட்வேஸ் ஆகிட்டு இந்த ஸ்விங் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இப்படி கூட வரலாம் மார்க்கெட்டு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவர்ஸில் இது வந்து ஒரு ப்ரோடனிங் வெஜ் மாதிரி இருக்குது உங்களுக்கு சொல்லப்போனால். ஓகேங்களா? இப்படி இருக்குது. அப்போ இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ மார்க்கெட் 4 ஹவர்ஸ்லேருந்து நம்ம 1 ஹவர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 1 ஹவர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து கிளியர் கட் ஃபால் நோக்கி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது மார்க்கெட். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு கிளியர் கட்டாக ஒரு டவுன்ஃபால் உங்களுக்கு இந்த லெவல் வரைக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 200 பாயிண்ட் கீழே இறங்குறதுக்கே வாய்ப்பு இருக்குது டவுன்ஃபால் போகிறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுவும் பெரிய அப் ட்ரெண்ட் போகாது. ஏன்னா உங்களுக்கு ஓவரால் ஸ்விங்கில் வந்து 78 மேலே இருக்கிறனால ஒரு 200 பாயிண்ட் ஒரு 300 பாயிண்ட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹைக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து போயிட்டு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் ஹை பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் இருக்குது. ஓகேங்களா? இந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட் வந்து எங்கே வேணால் போயிட்டு திரும்பறக்கும் வாய்ப்பு இருக்கிறனால இல்லை இந்த ஹையை பிரேக் பண்ணாலும் ஃபேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து இந்த லோ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கிளியர் கட்டாக ஒரு டவுன்ஃபால் உங்களுக்கு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஸ்விங்கில் இருந்து மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 38% வரைக்கும் கீழே இறங்குறக்கு வாய்ப்பு இருக்குது. மினிமம் 38னா உங்களுக்கு வந்து 16,680 வரைக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓவராலாக உங்களுக்கு சொல்லப்போனால். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த லோவை பிரேக் பண்ணால் டவுன்ஃபாலுக்கு வந்து உங்களுக்கு 250 பாயிண்ட் இறங்கணும். இந்த ஹையை பிரேக் பண்ணோம்னா உங்களுக்கு ஹைக்குள்ளே வந்து நியரஸ்ட்டு என்னென்ன சப்போர்ட் இருக்குன்னு பாருங்கள் ப்ரீவியஸில். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டு இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஒன்று தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இந்த 2 லெவலில் ஏதோ ஒரு இடத்துல வந்து திரும்பலாம். இப்போ இந்த இடத்துல திரும்புதுன்னா 300 பாயிண்ட் வந்து இதை கொடுத்து மேலே போயிருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிஃப்டி நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்.
நிஃப்டி வந்து ஒரு டே சார்ட்டில் நான் மந்த்லி சார்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். மந்த்லி சார்ட்டில் நிஃப்டி சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சப்போர்ட், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு சப்போர்ட். ஓகே, டே சார்ட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்கிற டே சார்ட்டில் இருக்கிறதுனால ட்ரெண்ட் ரிவர்சல் எப்போ வேணால் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்விங்கும் வந்து ஒரு சைட்வேஸ் ஆகி தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னாவே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிங்கப்பூர் நிஃப்டியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைரெக்ஷனில் தான் வந்து மார்க்கெட் இருந்துகிட்ருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். சிங்கப்பூர் நிஃப்டியும் ஒரே மாதிரி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுது அப்படின்னா நீங்கள் 2 கன்ஃபர்மேஷன் வச்சுக்கு ஒரே டைரெக்ஷனில் வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த லோவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இந்த லைன் இப்படி தான் மார்க்கெட் இருக்குது. இதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா HDFC பேங்க் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். HDFC பேங்க் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா டே சார்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் பேட்டர்ன் இருக்குது டே சார்ட்டில். அதே மாதிரி உங்களுக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிமாண்ட் ஜோன் மேலே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு அப் ட்ரெண்ட் டைரெக்ஷனில் வந்து HDFC பேங்க் போயிருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து இனி அடுத்து எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த மேலே தான் மார்க்கெட் போகணும். சொல்லப்போனால் சின்ன ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்த சப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HDFC பேங்க்குக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், இந்த இடங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு சின்ன ஒரு டவுன்ஃபால் வந்துட்டு, ஓகேங்களா, இந்த டவுன்ஃபால் வந்துட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லெவலில் மார்க்கெட்டில் திரும்பலாம். இந்த ஹை இருக்குது பார்த்திங்களா, இந்த லெவலில் திரும்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லெவலில் வந்து திரும்புறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த 2 லெவலில் ஏதோ ஒரு லெவலில் வந்து திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு மந்த்லி சார்ட்டில் வச்சுக்கலாம். மந்த்லி சார்ட்டில் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸு, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. டே சார்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டே சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் லோயர் லோ போயிட்டுருக்கு. ஓகேங்களா, லோயர் லோ. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு எப்படி இந்த இடத்துல இருக்கான் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன்லாம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், இந்த லெவல் வரைக்கும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். ஆனால் ஒவ்வொரு டைமும் லோயர் லோ தான் பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ இந்த லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவாக இருந்திருக்கு. இந்த லோவுக்கு வந்து லோயர் லோ போயிருக்கு. இந்த லோவுக்கு ஈக்குவலாக தான் வச்சுருக்காங்க அவங்களுக்கு. இப்போ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் ஒரு சைட்வேஸ் ஆகிட்டு மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஹையை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, பேங்க் நிஃப்டி இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 hours டைம் ஃப்ரேம் நான் வச்சு அனலைஸ் பண்ண போகிறேன். 4 hours டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு 4 hours டைம் ஃப்ரேமில். இப்போ என்னென்ன ஹார்மோனிக்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஹார்மோனிக்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்மோனிக்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹார்மோனிக் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹார்மோனிக் இருக்குது. இப்போ ரிப்பீட்டடாக இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால இந்த லெவலுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் இது வந்து
ஓவரால் ஹார்மோனிக் ட்ரெண்டில் இருக்கிறனால கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை சைட்வேஸ் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹார்மோனிக்குங்கிறது ரிப்பீட்டடாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல சைட்வேஸ் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம் உங்களுக்கு சொல்லப்போனால். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் இந்த இடத்துல வந்து ஒரு ஹார்மோனிக் தொடர்ந்து ரிப்பீட்டடாக ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு 4 ஹவர்ஸில் வந்து நிறைய சைட்வேஸ் நடந்துட்டு இருக்கிறனால உங்களுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் போதும் நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஸ்விங்கில் இருந்து இந்த இடத்துக்கு ஓகேங்களா. இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணதோ அப்போ வந்து டவுன்ஃபால் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஒரு டிமாண்ட் ஜோன் மாதிரி இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஜோன் மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணி அக்ரெசிவாக ஒன்றும் போகலை, உங்களுக்கு வந்து ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன் ஒரு சப்போர்ட் ஜோனு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு புல் பேக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு புல் பேக் மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே இறங்குறக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அதே மாதிரி HDFC பேங்க் என்ன டைரக்ஷனில் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி டைரக்ஷனில் வந்து பேங்க் நிஃப்டியும் போனால் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கணும், சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கணும். நம்ம சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ட்ரேடிங் சேனலோட லிங்க் இருக்குது, நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.